உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, தை மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு 2026. இந்த புது வருஷம் பிறந்து வரக்கூடிய முதல் தமிழ் மாதம். எல்லாருக்குமே ஒரு சில கனவுகள் இருக்கும். இதை அச்சீவ் பண்ணணும், இதை இந்த இயர் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும், ஜெயிக்கணும், செஞ்சு காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன், ஒரு ட்ரீம். இதெல்லாமே எதிர்பார்ப்போடு பரபரப்பாக ஒரு மேட்ச் நடந்ததுன்னா எப்படி ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு முன்னாடி சேர் இழுத்து போட்டு போய் உட்காருவோமா, இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு அதை போல மிகுந்த ஆவலோடு ஆர்வத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முதல் மாதம் தை மாதம். பொதுவாக எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாவது ரொம்ப தொடர்ந்து ஒரு நல்லா இருந்துட்டு வரக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு கௌரவமாக, ஒரு ஹானஸ்டாக, மேபி இன்னும் கூட ஒரு ரேங்காக அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கூட திடீர்னு ஒரு 6 மாதமாக சரியில்லை, ஒரு 8 மாதமாக சரியில்லை, 1 இயராக 18 மந்த்ஸாக ரொம்ப பாடாப்படுத்துது. அப்போது பொதுவாகவே எனக்கு கொஞ்ச நாளாகவே நேரம் சரியில்லை சாமி அப்படின்னு சொன்னோம்னாக்க, இப்போ பொதுவாக ஊரில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குடும்பம் கஷ்டப்படுது, அல்லது ஒரு தாய்மார் கஷ்டப்படுறாங்க, ஒரு ஆண் ஏதேனும் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க, அது ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆறுதல், தை பிறந்தா சரியாயிடும்பா, தை பிறக்கட்டும் இருக்கண்ணே, தை பிறந்தா எல்லாம் சரியாங்கண்ணே அப்படின்வாங்க. அப்போது அந்த மாதிரி ஏன் இந்த தை மாதம் மகர ராசியில் கர்மாதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய கர்மஸ்தானம் சனி பகவானுடையது. அந்த சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். சனி சூரியன் சேர்க்க, அதோட கூட குரு பகவான் உச்சம். அப்போது ஒவ்வொரு வருஷமும் சனியுடைய வீட்டுக்கு சூரியன் போகும்போது 5ஆம் அதிபதி 5-10 அங்கே சம்பந்தப்படும். அப்போ ஜென்மாந்தரத்தில் செய்த பூர்வ புண்ணியங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும். இதுதான் இந்த தை மாதத்துடைய சிறப்பு. அப்போ பொதுவாகவே இந்த தை மாதம், இந்த தை பிறந்துடுச்சுன்னா எல்லாருடைய கஷ்டங்களும் விலகும். பொதுவாக அரசு அதிகாரிகள், டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், நீர் வளத்துறையில் PWDயில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை, கலால்துறை, அப்புறம் அந்த டாஸ்மார்க்கு இல்லை அது அதிகாரிகள்லேருந்து கமிஷனர்லேருந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதில் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், கேஸ், எனக்கு ஏதாவது வம்பு வழக்கு வந்துடுமோ பயமாக இருக்குதுங்க சாமி, எனக்கு இந்த மாதிரிலாம் சைன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் என்னை இழுத்து விட்ருக்காங்க, நாளைக்கு அவங்க வெளியில் போயிடுவாங்க, நான் தான் மாட்டிப்பேன், அந்த மாதிரியெல்லாம் ஒரு பயம். அதே போல் பொதுப்பணித்துறை, சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர், சட்டத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதே போல் காவல்துறை உயர் அதிகாரிகள், IAS அதிகாரிகள், இதில் சனி சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள், அதே போல் கவுன்சிலராக இருக்கலாம், MLAவாக இருக்கலாம், அல்லது மேயராக இருக்கலாம். சனி சூரியன் சேர்க்கை MLA அல்லது மேயர். இந்த மேயரில் இப்போவும் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 மேயர் நம்ம இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் தான், நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க தான். ஒரு 2022 நம்ம கிட்ட ஜாதகம் பார்த்தவங்கள இன்றைக்கி மேயராக இருக்கிறாங்க. அது ஒரு வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த தை மாதம் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம், ஒரு ஃபேமிலி தொடர்ந்து கஷ்டப்படுது சாமி, திருமணமாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம் நடக்க மாட்டேங்குது சாமி, ஒரே பொண்ணு தான் இப்படி இருக்குது, ஒரு பொண்ணு
இன்னும் குழந்தைங்க எதுவும் இல்லை, அப்படி ஆயிடுச்சு. நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தை பிறந்திருக்கு, நல்லது நடக்கப் போகுது. சரி, வாருங்கள் அன்பர்களே, 12 ராசிக்கு இனிமேல் தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். தை மாதம் வாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, தை மாதம் பதிவு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தை பிறந்தா வழி பிறக்கும்னு. நிறைய மகர ராசி அன்பர்கள் நிறைய இழந்திருக்கிறாங்க, நிறைய மிஸ் பண்ணியிருக்கிறாங்க, வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க சேர்த்து வச்ச காசு, சேர்த்து வச்ச சொத்து, இல்லைனா பிள்ளைகள், அவங்க இப்போ ஒரே ஒரு பையனாக இருப்பான், அவன் தான் எல்லாமே உங்களுக்கு. அவனை கூட நீங்கள் சமயத்தில் பிரிஞ்சிருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், இல்லை அவனை கூட நம்ம ஏதேனும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அவன் மூலயமா ஏதேனும் சொத்து பத்துக்கள் இழந்திருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம். இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். இனிமேல் ஒரு புது பிறவி எடுத்து நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் மகர ராசிக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். மகர ராசி அன்பர்களே, காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 7.5 சனி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிளியராகுது. இந்த 2026 பங்குனி மாதத்துலேருந்து கம்ப்ளீட்டாக இனிமேல் ஒரு 28 வருஷம் கழித்து தான், 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் இனிமேல் உங்களுக்கு சனி. அந்த சனி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். ரெண்டாவது, அதுக்குள்ளே உங்களுக்கு வயோதிக பருவம் வந்து நீங்கள் 40 வயசுனா அன்றைக்கி 70 வயசு ஆகிடும். இல்லை இன்றைக்கி வந்து நீங்கள் 60 வயசு இருக்கீங்கன்னா அன்றைக்கி 90 வயசு ஆகிடும். இன்றைக்கி 20 வயசுனா அன்றைக்கி 50 வயசு ஆகிடும். அப்போ எப்படி பார்த்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள், எதிர்காலங்கள் இந்த தை மாதத்திலிருந்து, அதனால தான் சொன்னால் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். புதுசாக பிறந்திருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க, புதுசாக பிறந்திருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. ஜீரோலேருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பம். ஏன்னா மகர ராசி அன்பர்கள் அந்த அளவுக்கு தொழிலில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருந்தீங்க, அடி வாங்கியிருக்கிறீங்க, வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல் ஐடி பிஸ்னஸ் ஆப் டெவலப்பர்ஸாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாய பெருமக்கள், அதே போல் இந்த கோழி பண்ணை வச்சு நடத்தக்கூடியவங்க, முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. இதெல்லாம் பெரிய பெரிய செக்டர் தான், பணம் கொட்டக்கூடியதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதில் தான் அவங்க பைசா இழந்துருக்குறாங்க. ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்புறம் வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், புரியுதா? ஆமாம், எஜுகேஷன் செக்டர்ஸ், அதுக்கப்புறம் சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்டு, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். ரொம்ப 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 முக்கியம் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து ட்ரேடிங் மார்க்கெட், கடைசியாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. அப்போது இந்த 10 தொழில், இது எல்லாமே இந்த செக்டர், 10 செக்டர் இருக்கு. இதுக்குள்ளே நிறைய டீப்பாக உள்ளே போனோம்னாக்கா இன்னும் அதோட சப் பிஸ்னஸ் நிறைய இருக்கும். அது ரிலேட்டடாக ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது கீழே பிரான்ச்சஸ் இருக்கலாம், இல்லை சம்திங் அதுக்குள்ள பர்ச்சேஸ் இருக்கலாம், அப்புறம் வந்து ப்ரொவிஷன் இருக்கலாம், இப்போ அவங்களுக்கு சப்ளையர்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் லிங்க் போயிட்டே இருக்கும். அப்போ மகர ராசி அன்பர்களே, நீங்கள் வேர்ல்டு வைடு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அல்லது தொழில் செய்கிறேன், நான் வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதேனும் ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்குமேயானால், என் கையில் இருந்த எல்லா காசும் போச்சு சாமி, நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன் சாமி, இப்போ நான் வேலைக்கு போயிட்டு அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு ஒரு 20 லட்ச ரூபா கடன் இருக்குது, நான் அடைச்சிடுவேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்பு தெய்வம், மிடில் ஏஜ் சார், ரொம்ப உங்கள் பெரிய குடும்பம்லாம், பெரிய கோடீஸ்வர குடும்பம்லாம் கிடையாது, சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டாங்க, 3 பசங்க, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பசங்க. அந்த அம்மா ஒரு வீட்டு வேலை செஞ்சு அந்த பசங்களை நல்லா படிக்க வச்சுது. எல்லாருமே ஐடி செக்டருக்கு போயிட்டாங்க, சூப்பராக இருந்துட்டாங்க. பெரிய பையனுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வைக்கிறாரு. ஒரு கடை வைக்கிறாங்க, நல்லா இருக்குது, வாடகை 50,000 ரூபாய்க்கு ஒரு வீடு எடுத்து அழகாக சப்ளை பண்ணுறாங்க. 2 பிரான்ச் போட்டாங்க, மொத்தமும் போச்சு, மொத்தமும் லாஸு. கடங்காரன்லேருந்து இன்றைக்கி எல்லாரும் பிடுங்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து தலைமறைவாக இருக்கிறார். கோர்ட்டில் கேஸ் கொடுத்து, எல்லோ நோட்டீஸ் கொடுத்து, இப்போ நம்மகிட்ட தான் சொல்லிட்டோம்,
தைரியமாக போடுங்க, எல்லா நோட்டீஸை எழுந்து வந்துக்கலாம். அப்போ இதை போல் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சார் நல்லா இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ஆசீர்வாதம், ஜெய் வராகி வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். நல்லா இருந்துட்டு போங்க. இன்னும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும், இன்னும் நல்லா உங்கள் பசங்க நல்லா படிக்கட்டும், உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கட்டும், உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கட்டும், உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கட்டும். வாராகி ஆசீர்வாதம். முடிஞ்சால் வாராகி வந்து தரிசனம் பண்ணுங்க, ஏதாவது நல்லது நடக்கட்டும். நல்லா இருக்கிறவங்கள பற்றி நமக்கு கேள்வியே இல்லை. நம்மளுடைய வாராகியுடைய உத்தரவு என்ன? சிரமப்படக்கூடியவங்க, துன்பப்படக்கூடியவர்களை காப்பாற்றுவது தான், அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். இந்த பதிவுடைய நோக்கமே, ராசி பலனுடைய நோக்கமே என்னங்க? ஏதோ குருட்டாம்பக்கில் அள்ளி விட்றது கிடையாது. நீங்கள் அப்படி இருப்பீங்க, இப்படி இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க, அள்ளி விட்றது கிடையாது. அனுபவங்களை சொல்ல வேண்டும். ப்ராக்டிக்கலாக சார் இன்றைக்கி கிரகநிலை இப்படி இருக்குது சார், இப்படித்தான் உங்களுக்கு நடந்திருக்கும்னு அக்யூரேட்டாக சொல்லணும். அதுக்கு எல்லாரும் கையெழுத்துக்கு முன்னோம் ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு சொல்லணும். அதுக்கு பேர் தான் ஜோதிடம். அப்போது பல இடங்களில் பல வழிகளில் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த 7 சனி உங்களை படாத பாடுபடுத்தியிருக்கலாம். என்னென்னமோ உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், தலைகீழாக மாறியிருக்கலாம். எதற்கும் அஞ்சாதவர்களாக எவ்வளவோ விஷயம் நடந்தது சாமி. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கூட நான் போயிட்டேன், ஏதாவது பண்ணிக்கலாம்னு கூட நான் போயிட்டேன். அப்புறம் பசங்களை பார்த்து நான் கம்முன்னு இருந்துட்டேன். அப்போ எல்லா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு கூட மீண்டும் எழுந்து வரக்கூடிய துணிவு மிக்க மகர ராசி என்பர்களே, இந்த தை மாசத்தில் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையான, நீங்கள் விரும்பக்கூடிய நம்பிக்கையான வாழ்க்கை ஆரம்பம். நான் நல்லா இருப்பேன் சாமி, நான் சிறப்பாக இருப்பேன் சாமி, நான் யோகமாக இருப்பேன் சாமி. சார் மகர ராசி என்பர்களே, உங்கள் கஷ்டங்கள் விலகும். அது கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், உங்களை யாராவது ஏமாற்றி இருக்கலாம், எப்பேற்பட்ட துன்பங்களாக, வேலை இல்லாமல் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், முதலாளி மாருங்க ரொம்ப திமிராக நடந்திருக்கலாம். சார் அவங்க யார் உங்களை என்ன துன்புறுத்தி இருந்தாலும் வீறு கொண்டு எழுந்து மீண்டும் வெற்றியாளராக வலம் வரக்கூடிய அற்புதமான வாழ்க்கை இந்த தை மாசத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பம். நம்பிக்கையோடு இருங்கள் மகர ராசி என்பர்களே. அப்போ நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். புதிய வாழ்க்கை ஆரம்பம்னு சொல்லிட்டேன். பழைய வாழ்க்கையை மிஸ்டேக் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடாது. அப்போ எந்த பாவம், எந்த கர்மா, எந்த பாவகர்மா உங்களை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததோ அதுலேருந்து உங்களுக்கு விமோச்சனம் தேவை. அந்த பாவகர்மா விட்டு நீங்கள் விலகி வெளியில் வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சு என்ன மாதிரியான வழிபாடுகள், என்ன மாதிரியான யாகங்கள் செய்யணும் என்பதை அறிந்து கன்சல்டிங் வச்சு செய்வீர்களே ஆனால் மகர ராசி அன்பர்களை இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் திருநாளாக அமையும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. ஸோ அன்பு பக்தர்களே, அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் திருமண யோகங்கள், அது முதல் திருமணமாக இருக்கலாம், இரண்டாவது திருமணமாக இருக்கலாம், காதல் திருமணங்களாக இருக்கலாம், தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம், நின்று போன திருமணங்களாக இருக்கலாம். மெயினாக காதல் திருமணங்கள், திருமண வாழ்க்கையில் அல்லது காதல் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். நிறைய பெண் குழந்தைங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க. அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒரு கால் வருது, கனடாலேருந்து ஒரு கால் வருது. அவருக்கு கல்யாணம் ஆகிடுத்துன்னு தெரிஞ்சே இந்த பொண்ணு காதலிக்குது. நம்ம என்னத்தை சொல்கிறது? அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, எனக்கு இருந்தாலும் அவரு தான் வேணும் அப்படி. இது காதலே கிடையாது, ஏமாற்றம். அப்போ அந்த மாதிரி காதல் ஏமாற்றங்கள், அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறது, அதுலேருந்து எப்படி அந்த பெயின்லேருந்து எப்படி வெளியில் வர்றது, எல்லாம் வாராகி அவருடைய ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம். வாராகியுடைய குருநாதர் ஆசீர்வாதம் இருக்கும்னா நீங்கள் எந்த கஷ்டத்தையும் தாண்டி வரலாம். வாராகி துணை நிற்பார்.
அப்போ திருமண தடைகள், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகும். தை பிறந்திருக்கு, புது கல்யாணம் நடக்கும், முதல் கல்யாணம் நடக்கும், புது கல்யாணம் நடக்கும். இல்லை நீங்கள் விரும்புகிறீங்க வெளியில் பழகக்கூடிய வாழ்க்கை, அது எல்லாம் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும். கணவன் மனைவி இருவருக்கும் பேரண்ட்டுங்கிற நேம், அந்த போஸ்டிங் கிடைக்க போகுது. அப்போ நாம் ட்ரீட்மெண்ட்டு போகலாமா சாமி, எடுத்துக்கலாமா, இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு மனசில் பிறக்கும். சீக்கிரமாகவே இந்த 2026 தை பிறந்த உடனே பேரண்ட் ஆகக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள், ஏன்னா எங்கெங்கிருந்தோ நம்ம இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. தாம்பூலம் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு போகிறாங்க. அதனால் குழந்தை பாக்கியம் உண்டு. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, கம்பெனி பூஜைகள் ஆகட்டும், கம்பெனி தடைகள் அல்லது பிஸ்னஸ் தடைகள், இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. மெயினாக ஃபண்டு ஃப்ளோ வருது, பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறது, இந்த வீண்பழி அவமானங்களில் மாட்டிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. எல்லா கஷ்டத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு. அந்த பரிகாரங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அறிந்து அந்த பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் நன்றாக இருக்கலாம். தை மாதம் சிறப்பாக இருக்கும். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.